எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரம். இந்த கேஎம்எஸ் பள்ளியை நிறுவி மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நிர்வாகத்தினருக்கும், இந்த பள்ளியை தற்போது பொறுப்பேற்று நான் கேட்டபோது உடனே இசைவு தந்து இதை பள்ளியை மிகச்சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிற இனிய தலைமை ஆசிரியை திருமிகு ஸ்டெல்லா ஆரோக்கிய அவங்களுக்கும், இதற்கு முன்பாக ஹெச்சமாக இருந்த திருமிகு மீனாட்சி, திருமிகு என்னுடைய நண்பர் மகாலட்சுமி அவர்கள், கண்ணப்பன் அவர்களுடைய என்னுடைய நண்பருடைய மனைவி அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும், மாணவ செல்வங்களான உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களைய தெரிவித்து தொடங்குகிறேன். அதாவது ஒரு ஆணுக்கு சொன்னால் ஒருத்தனுக்கு சொல்கிறது மாதிரியா, ஆனால் ஒரு பெண்ணுக்கு சொன்னால் ஊருக்கே சொன்னது மாதிரியா, ஒரு பெண்ணுக்கு சொன்னால் ஒரு குடும்பத்துக்கு சொன்னது மாதிரியா, சரியா, ஒரு குடும்பத்துக்கே சொன்னது மாதிரியா. அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்கள்கிட்ட பேசுது. இப்போ எத்தனை குடும்பம்? கிட்டத்தட்ட 120 130 குடும்பங்கள்கிட்ட நான் பேசுகிறதா நினைக்கிறேன். அந்த பொறுப்புணர்வோடு இப்போ பேசுகிறேன், சரியா. இந்த என்னுடைய பேர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? வினைதீர்த்தான். என்ன வினைதீர்த்தான் இவன்னு தெரியல. இந்த ஒரு மணி நேரத்தில் ஏதாவது உங்களுக்கு இது பயன்பட்டா, இதனுடைய அந்த பயன்பாட்டுக்கு நன்றி நீங்கள் செலுத்த வேண்டியது உங்களுடைய தலைமை ஆசிரியருக்கு தான். கேட்டுட்டீங்க? ஏன்னா ஏதாவது பல இடங்களில் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிடுவாங்க, இது பண்ணுவாங்க. சரி, அவங்க தினம் பேசுகிறாங்க உங்களோட. நாங்கள் என்றைக்காவது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிற போது, எனக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அலுவலக பணி, அதுக்கப்புறம் 14 ஆண்டுகள் இப்போ உங்கள் மாதிரி பிள்ளைகளோட பேசுகிறேன். கிட்டத்தட்ட 73 74 வருஷ அனுபவத்தை தான் உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். அதுவும் இப்போலாம் ஒரு ஆங்கில நூலை வச்சு அதுலேருந்து என்னென்னலாம் பெறலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நான் பேசுகிறேன், சரியா. அதாவது அந்த நூலுக்கு பேர் இன்றைக்கு கற்றல் முறையை இதோட சொல்லிக்கிட்டே வர்றேன். நீங்கள் நோட் எடுத்து இன்றைய தேதியை போட்டு, ஏன்னா எழுது முக்கியம். அதுக்கு எக்ஸசைஸ்லாம் சொல்லுவேன், நேராக இருந்துங்கிறதுனால இல்லை. நான் பெரும்பகுதி ஒரு எக்ஸசைஸோடு தொடங்குவேன். நான் சொல்கிறத செய்கிறீங்களா? சரியா? என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியராக இருக்கா? என்ன செய்யணும்? நான் சொல்கிறத செய்யணும். புட் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆன் யுவர் சீக். எங்கே செய்ய? எல்லாரும் செய்யடா. புட் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆன் யுவர் சீக். இதுக்கு பேரா இண்டெக்ஸ் ஃபிங்கரு? இதுக்கு பேரா சீக்கு? இதுக்கு பேர் என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சிருக்கணும்? இப்படி செஞ்சிருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க சொல்லுங்கடா. பார்த்ததை செஞ்சீங்க. என்ன சொல்றாங்க? ஐ ஹியர் ஐ ஃபர்கெட்டுங்கிறார். நான் கேட்கிறேன், மறந்து விடுகிறேன். சொல்லுங்க. அப்போ ஒவ்வொரு சொல்ல தான் எழுதிக்கணும். அப்புறம் அந்த சொல்ல வச்சு நம்ம சொல்லி பார்க்கணும். அதுக்கு ஒரு டெக்னிக்னு பேர். அந்த டெக்னிக் என்னன்னு போகிற போது சொல்கிறேன், சரியா? என்ன இப்போ சொல்கிறேன்? ஐ ஹியர் ஐ ஃபர்கெட். நான் கேட்கிறேன். அப்போ ஹியருங்கிற வார்த்தையை எழுது. ஹியருங்கிற வார்த்தையை பார்த்தா என்ன தோணும் உனக்கு? நான் கேட்கிறேன், மறந்து விடுகிறேன், சரியா? அடுத்தது ஒரு வார்த்தை சொன்னேன், ஐ சி. நான் பார்க்கிறேன். எஸ்இ எழுதுறா. சி.
முதல்ல என் பேர் எழுதுறியா? எஸ் வினஜித்தான். சோனா சொக்கலிங்கம், சோ வினஜித்தான் அப்படின்னு தமிழ் எழுதிங்க. இதனுடைய பையனை அப்புறம் பின்னாடி சொல்றேன். நான் சொல்லாட்டி ஏன் சார் சொன்னீங்களேன்னு கேளுங்க கடைசியில். அப்ப என்ன சொன்னேன்? ரெண்டாவது ஐ சி ஐ ரிமெம்பர், நான் பார்க்கிறேன், நினைவில் வைத்திருக்கிறேன். ரெண்டாவது என்ன? பார்க்கிறேன், வச்சிருக்கேன். எந்திரிக்க வேண்டாம் யாருமே, சரியா? மூணாவது ஒன்று சொல்றாங்க, ஐ டூ ஐ அண்டர்ஸ்டாண்ட், நான் செய்கிறேன், புரிந்து கொள்கிறேன். டூன்னு எழுது. மூணாவது டூங்கிற வார்த்தையை மாத்திரம் எழுதி, மிச்சத்தை எல்லாம் நீ மனசுல கொண்டாடணும். ஐ டூ ஐ அண்டர்ஸ்டாண்ட், நான் செய்கிறேன், புரிந்து கொள்கிறேன். இப்ப நீ எழுதுனா என்னென்னலாம் பண்ற? கண்ணுல பாக்குறீங்க, காதுல மனசு எண்ணுது, கையை எழுதுது, இவ்வளவு நடக்குது. எழுதுனா மனசுல இருக்கும், புரியும். நான் செய்கிறேன், சொல்லுங்கடா, நான் செய்கிறேன், புரிந்து கொள்கிறேன். அதுக்கு கீழே எழுது, புரிந்து கொண்டது நம்மை விட்டு நீங்குவதில்லை. புரிந்து கொண்டது நம்மை விட்டு நீங்குவதில்லை. எழுதிட்டீங்களா? If you understand, it will not leave you ever. புரிந்து கொண்டது நம்மை விட்டு நீங்குவதில்லை. புரிந்து கொள்ளாதது, புரிந்து கொள்ளாதது எழுதுமா. நம்மோட பேனா இல்லையா உனக்கு? எழுது, என்ன பண்ணிட்டு இருக்க? புரிந்து கொள்ளாதது நம்மோடு தங்குவதில்லை, நம்மோடு தங்குவதில்லை. ஒரு பேரா எத்தனை பேருடா எழுதுறீங்க? பறிச்சுக்குது, விளையாடுறீங்களே என்ன கண்ணுகளா? இந்த பேரா பசங்க நம்ம திருப்பி கொடுத்துருவியா? என்ன சொல்லியிருக்கேன்? ஒருபோதும் தங்குவதில்லை. புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு மெத்தட் பின்னாடி சொல்ல போறேன், சரியா? இப்ப உங்களுக்கு ஒரு கதையோட ஆரம்பிக்க போறேன். அந்த புத்தகத்துக்கு பேரு ஆர்ச்சர், ARCHER, ஆர்ச்சர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வச்சு வாழ்க்கைய எல்லாத்தையும் சொல்லணும். புக்குக்கு பேர் என்ன? என்ன ஸ்பெல்லிங்கு? ஆர்ச்சருக்கு என்ன தமிழ்னு தெரியுதா? ஆர்ச்சர் அப்படின்னா தமிழ்ல ஏதாவது தெரியுதா? அவன் யாருன்னு? வில் வித்தை தெரிந்தவன் அர்த்தம். ஆர்ச்சர்னா வில்லாளன். ஆர்ச்சர்னா தமிழ்ல என்ன சொல்லலாம்? வில்லையும் அம்பையும் அது போற டார்கெட்டையும் வச்சு நான் வாழ்க்கையோட அவர் கம்பேர் பண்ணி அந்த புத்தகம் எழுதியிருக்காரு. அதை உங்களுக்கு சொல்ல போறேன். புக்குக்கு பேர் என்ன? ஆர்ச்சர். தமிழ்ல வில்லை ஆளக்கூடியவன் வில்லாளன், சரியா? அதை எழுதினவர் PAULO, பாலோ, PAULO, பாலோ, COEHLO, பாலோ குயிலோன்னு சொல்றாங்க. பாலோ குயிலோன்னு அதை சொல்றாங்க. PAULO, பாலோ குயிலோ, COELHO, குயிலோ. இவரே எழுதின புத்தகம். ஏன்னா இந்த மாதிரி புத்தகங்களை தேடி படிங்க. நமக்கு நம்ம புத்தகத்தையே படிக்கல, இந்த மாதிரி புத்தகங்களை தேடுனா இவரே இன்னொரு புத்தகம் எழுதியிருக்காரு, அல்கெமிஸ்ட். என்ன புத்தகம்? அல்கெமிஸ்ட், ALCHEMIST, அல்கெமி, அல்கெமிஸ்ட். அவர் பேர் என்ன? அந்த புத்தகத்துக்கு பேரு அல்கெமி, அல்கெமிஸ்ட். அல்கெமினா ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அதுக்கு பேரு ரசவாதம்ங்கிறாங்க. அல்கமினா என்ன? ரசவாதம். அல்கமிக்கு அல்கமிஸ்ட் ரசவாதின்னு எழுது. ரசவாதி அது என்னன்னா, இரும்பு இருக்கு பாத்தியா, அத பொன்னாக்கக்கூடிய ஒரு கலை அந்த காலத்துல பண்ணி பார்த்துருக்காங்க. இரும்பை என்னாக்குறது? பொன்னாக்குறது. நிறைய பேர் இதுக்கு அலைஞ்சிருக்காங்க. அந்த கெமிக்கல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. சில பேர் சக்சஸ் பண்ணியிருக்காங்க, சில பேர் சக்சஸ் பண்ணதை சொல்லலை. ஆனா இந்த வார்த்தை என்னன்னா, இரும்பை பொன்னாக்குதல், இரும்பை பொன்னாக்குதல். இப்ப நம்மளையே பொன்னாக்குறது. இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களை என்ன என்ன வாக்குறது? என்ன ஆக்குறது? பொன்னா. இரும்பு ஒரு நிலை, பொண்ணு எவ்வளவு? ஒரு கிராமு எவ்வளவுடா? எவ்வளவு தெரியல சார், ஏறிக்கிட்டே போதுங்கிறியா? ஒரு கிராம் எவ்வளவு? யார் சொன்னீங்க? ஏதோ ஒன்று சொல்லுப்பா, சும்மா சொல்லுங்க. ஒரு கிராம், ஒரு பவன் எவ்வளவு? அப்ப இரும்ப பொன்னாங்கன்னா என்ன ஆகும்? எவ்வளவு வேல்யூ கொடுது? அது முடியுதோ முடியலையோ, ஒன்ன இந்த நிலையிலிருந்து ஒன்ன உயர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்ற புத்தகம் அல்கெமிஸ்ட். சரியா? நம்மை எவ்வாறு வாழ்வில மேம்பாடு அடைய செய்கிறது அப்படிங்கிற புத்தகத்துக்கு பேர் என்ன? என்ன எழுதியிருக்க பாப்பா? பார்க்கறதே பயமா இருக்க. என்ன எழுதியிருக்க? என்ன எழுதியிருக்க? அல்கெமிஸ்ட், ரசவாதி, ரசவாதம். நான் அந்த புத்தகத்தை போய் தேட போனேன். எந்த புத்தகத்தை? அல்கெமிஸ்ட தேட போனேன். அவரு ஆர்ச்சர் ஒரு நல்ல புத்தகம், இதை விட நல்ல புத்தகமா ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு ஆர்ச்சர். அப்ப தேடினால் தேடாததும் கிடைக்கும். எழுதுங்க. தேடினால், எழுதுனா தூங்க மாட்டிய இந்த நேரத்தில். எழுதினால் எழுதினால் இல்ல இல்ல, தேடினால் தேடாததும் கிடைக்கும். தேடுங்கிறது தான் ரொம்ப பெரிய பாடம். தேடினால் தேடாததும் கிடைக்கும். இப்ப நம்ம பேச போற புத்தகத்துக்கு பேர் என்ன? ஆர்ச்சர். ஆர்ச்சர். ஆர்ச்சர்னா என்ன தமிழ்ல? வில்லாளன். சரி, சிறந்த உங்களெல்லாம் தெரிஞ்ச வில்லாளன். இப்ப வாழ் இருக்குல்ல, ஸ்வாட் இருக்குல்ல, அதுக்கும் வில்லுக்கும் என்ன வித்தியாசம்? இது ரெண்டுக்கும் என்னடா வித்தியாசம்? எல்லாரும் கவனமா கேளுங்க, கவனமா சொல்லுங்க, பேசுங்க. என்ன வித்தியாசம்? என்னப்பா அருமை? என்ன சொல்ற? அருமை. எடுக்க வருதா? இது எடுக்க வருமா? என்னவா? இது எடுக்க வருதா? அந்த மிஷின், இந்த மைக் எடுக்க வருதாமா? தேங்க்ஸ். ஏப்பா அது என்ன? அம்பு என்ன பண்ணுது? அதாவது வீட்டில் அது கையில் கத்தி இருந்தா கிட்டத்தட்ட பணத்தை குத்தலாம். ஆனா இந்த அம்பு தூரத்தில் இருந்தால அடிக்க முடியும். சரியா? அதே மாதிரி தான் இப்போ இது கன் வந்துச்சு, பீரங்கி வந்துச்சு, அதை வச்சு தான் நம்மளை ஜெயிச்சாங்க. சரியா? இப்ப அந்த வில் இருக்குல்ல, அதுல என்னென்னலாம் பாகங்கள்? சிறந்த வில்லாளர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்க. சிறந்த இலக்கியங்கள்ல வருகிற வில்வித்தைக்காரங்க யாரையாவது சொல்லுங்க. யாரு? அர்ஜுனன். பார்த்தன், வில்லுக்கு அர்ஜுனன். அருமை. இருக்காரு. வேற? கர்ணன். அவரும் அவர் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கான், அவருக்கு இங்கேருந்து அடிச்சாராம். அப்புறம் வேற யாராவது இருக்காங்களா? சரி. அதுக்கப்புறம்
நம்ம மரவர் சீமையில் என்ன பண்ணாங்களாம், வாழை இருக்கும்ல, வளரின்னு ஒரு ஆயுதம், அதை எரிஞ்சா அடிச்சுட்டு திரும்பி வந்துடுமா. சரியா? அந்த மாதிரிலாம் ஆயுதங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம இப்போ எதை வச்சு பேச போகிறோம்? வில்லை பற்றி பேச. ராவணர் சொல்கிறாங்க, ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல்லுன்னு சொல்கிறாங்க. ராமனுக்கு என்ன சொல்கிறாங்க? ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல். அப்படின்னா ஒரு இல்லு தான் இல்லை, என்னப்பா ஒரு இல்லுன்னு என்ன? ஒரே மாதிரி ரொம்ப ஒருத்தி தான், ஒருவனுக்கு ஒருத்தி தான் வாழ்க்கை. சரி, இப்போ வில்லில் இருக்க என்னென்னலாம் பகுதி எழுதுங்க பார்க்கலாம். வில்லில் இருக்க பகுதிகளை எழுதுங்க, அதை வச்சு வாழ்க்கையோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். வில்லில் என்னென்னலாம் இருக்கு? ஒரு வில்லு அப்படின்னா என்னெல்லாம் இருக்குப்பா? எழுதுப்பா, நோட்டுங்க, எழுது, உன் மனசை தோன்றதை எழுதுங்கப்பா. என்ன நல்லா இருக்கு? என்ன நல்லா இருக்கு? வில் என்ன நல்லா இருக்கு? பாப்பா கூட நோட்ட பேரு அம்பு வில். அருமை. அல்கெமிஸ்ட், ALCHEMIST, ஏஎல் ஆரம்பிக்கணும். அல்லு தனி இல்லை, கெமிஸ்ட் தனி இல்லை. ஏஎல் சொல்லுங்க, CHEMIST, அல்கெமிஸ்ட். அம்பு வில். குட். அப்புறம் வில்லில் உள்ள பகுதிகள் என்னென்ன? அதுதான் நான் கேட்டிருக்கேன், அதையே எழுதுல. என்னென்ன பகுதின்னு சொல்லப்பா. வில்லில் உள்ள பகுதிகள். யாராவது இன்னொரு பிள்ளை கூட விடமா, கண்டு எழுத வரக்கூட. முன்பகுதி கூர்மையான முனை, அம்புக்கு. வெரி குட். நடுப்பகுதி நீண்ட பாகம், வில்லுக்கு. சரியா? பின்பகுதி துடுப்பு போன்ற அமைப்பு, அம்புக்கு சொல்றாங்க. வெரி குட். பேருடா வைஷ்ணவி. அருமை. வேற யார்? யாராவது ஒருத்தருக்கு ஸ்டிக்கர் கொடுங்க, நம்ம போகலாம். விடுறா. வில்லில் உள்ள இது என்னது? ஏதாவது எழுதுறீங்களா? இல்லப்பா, வில்லில் என்னென்ன வேற இருக்கு? அம்பு மட்டும் தானா? வில்லுக்கு என்ன பகுதி இருக்கு? இந்த போனா ஆங்கிலத்தில் சொல்றோம். அதுல வருது ஒரு நான்னு ஒன்று வருதுல்ல, அதை போஸ்டிங்கிறான், கயிறு அப்படின்னு தமிழ்ல சொல்லிக்கலாம். தமிழ்ல நாவன்னா 3 சொல்லி இன்னன்னா எழுதுங்க. ரெண்டாவது நான். நான் போஸ்டிங். சரியா? அப்புறம் என்ன சொன்னீங்க? இந்த அம்பு, அப்புறம் போஸ்டிங், அப்புறம் வில்லு. இப்போ 3 சொல்லிட்டோம். அதுக்கு மேலே என்ன இருக்கு? அதுக்கு மேலே என்னென்ன இருக்குன்னா எய்ம்னு ஒன்று இருக்கு. அது போய் ஒரு இடத்துல அடிக்கணும். அதை டார்கெட். எதை போய் அடிக்கணும்? இந்த அம்பு எது வழியா போகுது? காற்று வழியா போகுது. இந்த அம்பு நோக்கம், அப்படி இன்டென்ஷன். அம்புக்கு நேரம் என்ன இருக்குங்க? இன்டென்ஷன். அந்த குறிக்கோள் இருக்குல்ல, அதுக்கு பேரு டார்கெட். இப்ப 5 விஷயம் புரியும். ஒண்ணு என்ன? போ, வில்லு. வில்லையும் உடம்பையும் அவரு கம்பேர் பண்றாரு. இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு ஃபேபிள் அப்படின்னா கதைன்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் FABLE, ஃபேபிள் அப்படின்னா என்ன? கதைகள். என்னென்ன கதைகள்லாம் உங்களுக்கு தெரியும்? சும்மா சாதாரண கதைகள். முயல் ஆமை கதை தெரியுமா? அது என்ன முயல் ஆமை? முயல் ஆமை.
முயல் கூட்டல் ஆமை எழுதுங்க. இப்ப என்னாச்சு? அது ரெண்டையும் சேர்த்து எழுதி கூட்டினா என்ன வர? முயலாமை. என்ன கதை? இந்த கதைக்கு பேரு முயலாமை கதை. சரியா? இந்த கதையவே 4 விதத்துல சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு விதம் தெரியும், 4 விதம் தெரியுமா? ஒரு விதம் என்ன விதம்? முயலும் ஆமையே ஓட்டு பண்ணி வச்சாங்க. யாரு ஜெயிச்சா? முயல் என்னாச்சு? முயல் தூங்கிருச்சு. வாழ்க்கையில தூங்கினவன் ஜெயிக்க மாட்டான். தூங்காது தம்பி, தூங்காது. யாரும் தூங்கலையே? வெரி குட். எல்லாரும் கை தூங்க. பண்ணுங்க. அப்ப என்ன? இப்ப கை தூங்கிடலாம். 500 600க்கு 500க்கு மேல எடுப்பீங்கன்னு வச்சுக்கலாமா? குட். அப்ப என்ன சொன்ன? முயலாமைய சரி கொட்டுட்டு லேசா வேகமா போறேன். நான் சொல்ல வேண்டியது 50 பத்தி தான் சொல்லணும். இது என்ன சொல்லுது? ஸ்பீட் வில் வின்னு சொல்லுச்சு. 4 சொல்ல போறேன், எழுது. ஸ்பீட் வில் இல்ல, கன்சிஸ்டன்சி வில் வின்னுச்சு. என்ன கன்சிஸ்டன்சி? கன்சிஸ்டன்சினா என்ன? கொஞ்சம் கொஞ்சமா இது ஓடிக்கிட்டு இருந்தது. நிறுத்தாம நீ ஒழுங்கா நாள்தோறும் படிச்சினா நீ ஜெயிக்கலாம். அதுக்கு என்ன ஆங்கிலத்தில் சொல்ற? கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சிக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம்? நித்தம் முயல்தல் அல்லது என்ன சொல்லலாம்? கன்சிஸ்டன்சிக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம்? கன்சிஸ்டன்சி வில் வின். சரியா? அப்ப என்ன சொல்றான்? தின முயற்சி, நாள்தோறும் முயற்சி ஜெயிக்கும். ஒரு நாள் ஓடி போய் தூக்கி விட்டான், அவன் தோத்துட்டான். சரியா? இந்த முயலாமை கதையில. 2வது என்ன பண்ணா? யோசிச்சு பார்த்துச்சு முயல், நம்ம தூங்கக்கூடாது. நம்ம ஒரு ரேஸ் கூப்பிட்டாங்க, ஒரே டேஷ் ஓடிடுச்சு. சரியா? இப்ப என்ன எழுதுனாங்க? ஸ்பீடு வில் வின். 2வது எழுது வேகம் வெல்லும். முதல் நிதானமான முயற்சி வெல்லும். முதல் என்ன? நிதானமான தொடர் முயற்சி. சொல்லு. தொடர் முயற்சி வெல்லும். கன்சிஸ்டன்சி வில் வின். 2வது என்ன சொன்ன? என்ன வில்லு வில்லு வில்லு? வேகம் வெல்லும். ஸ்பீட் வில் வின். 3வது இந்த ஆமை யோசிச்சு பார்த்துச்சு, இந்த மேட்ச்ல நான் ஜெயிக்கவே முடியாது. ஜெயிக்க முடியுமா? ஏன்னா முயலுக்கு அவ்வளவு வேகம் இருக்கு, நம்மளால ஜெயிக்கவே முடியாது. அப்ப என்ன பண்ணுச்சு? 2 சேர்ந்து சொன்னிச்சு, நம்ம ஒரு பக்கத்துல ஓடுவோம். ஓடுற போது நடுவுல ஒரு ஓடை, ஒரு ஸ்ட்ரீம் இருக்கு. எப்படி? பாதையை தேர்ந்தெடுத்துச்சு. யாரு பாதையை தேர்ந்தெடுத்தா? ஆமை பாதையை தேர்ந்தெடுக்குது. அப்ப என்ன சொல்லுது? என்ன பாதையில என்ன சொல்லுது? ஒரு என்ன இருக்கு? ஒரு சின்ன ஆறு ஓடுகிறது. இப்ப 2 ரேஸ் வச்சுச்சுங்க. முயல் அது வரைக்கும் ஓடிடுச்சு. அதுக்கு பிறகு தண்ணியில என்ன போட முடியுமா? ஆனா ஆமை மெதுவா வந்து தண்ணியில இறங்கி தண்ணியில நீந்தி அது போய் சேர்ந்துருச்சு. இப்ப என்ன முடிவு பண்ணாங்க? ஸ்ட்ராட்டஜி வில் வின். திட்டம் வெல்லும். இப்ப என்ன முடிவு பண்ணாங்க? இப்ப என்ன முடிவு பண்றாங்க? ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி இல்லையா? ஸ்பெல்லிங் தப்பா இருந்தா டிக்ஷனரி எடுத்துப்பா. ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி வில் வின். என்ன வில் வின்? ஸ்ட்ராட்டஜி வில் வின். 2 பேரும் ஒரே பென்சில் ஒரு பேராக. என்ன அதுக்கு தமிழ்ல? திட்டம் வெல்லும். பிளான் பண்ணி பிளான் செய்வது. பிளான் வில் வின். சரியா? இப்ப 2 முடிவு பண்ணிச்சு. நமக்கு போட்டி வேண்டாம். என்ன வேண்டாம்?
2 பேரும் இதுல ஓடணும். 2 பேரும் ஒண்ணு சேருவாங்க. ஒண்ணு சேர்ந்தா அந்த ஓட வர்ற வரைக்கும் இந்த ஆமைய முயல் தூக்கிட்டு போச்சு. ஓட வரவன் ஆமைய முயல் தூக்கிட்டு, ஓட வரவன் ஆமை முயலை தூக்கிட்டு போச்சு. அதை கடந்துட்டாங்க. ரிக்கார்ட் டைப்ல கடந்துட்டாங்க. அப்ப முடிவு என்ன பண்ணாங்க? கூட்டு முயற்சி வெல்லும். எழுது. 4வது என்ன? 4வது என்ன? Teamwork will win. Teamwork will win. சரியா? இது 4 ஒரு ஃபேபிள். நம்ம நினைச்சு பார்த்து எழுதுறாங்க, யோசிச்சு. அதே மாதிரி தான் நான் படிச்ச இந்த ஆர்ச்சர்ங்கிற கதையை உங்களுக்கு கொண்டாரு. சரியா? ஆர்ச்சர்ல முதல்ல போன்னு எழுது. போனா என்ன? வில்லு. வில்லையும் நம்ம பாடியையும் உடம்பையும் கம்பேர் பண்றாங்க. வில் இஸ் ஈக்குவல் டு உடம்பு. இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறதுனா, இந்த கதையை சொல்றேன், அது ஒரு ஃபேபுலா சொல்லி இந்த கதையை சொல்றாரு. தட்சயா அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க. அவர் சிறந்த வில்வீச்சக்காரர். பேர் என்ன? தட்சயா. அந்த கதையில வர தட்சயா எழுதுறியா? அந்த தட்சயா என்ன சொல்றாரு? அவரை பார்க்க அந்த ஊருக்கு ஒருத்தர் வரலாம். அவர் இந்த ஊர்ல மிகச்சிறந்த வில்வித்தைக்காரர் ஒருத்தர் இருக்காரு, நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு கேட்கிறார். அவர் அந்த வில்வித்தைக்காரனை பார்க்க வந்தவர். ஒரு உங்க மாதிரி ஒரு பையன் 13-15 வருஷத்து பையன். அவன் என்ன பண்றான்? எனக்கு தட்சையான ஒருத்தரை தெரியாது, வில்வித்தக்காரன்னு தெரியாது, ஆனா இந்த ஊர்ல தட்சையான ஒருத்தர் இருக்காரு, அவரு ஒரு கார்பெண்டர், அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன்னு இவனை கூட்டிட்டு போவான். புதுசா அந்த ஸ்ட்ரேஞ்சரை கூட்டிட்டு போவான். அவரு இவனை பார்க்கவன், இவனுடைய தோரணை, கையில வச்சிருந்த ஒரு பையி, அதுல வில்லு வச்சிருக்கான். இவன் வில்வித்தைக்காரன்னா அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அவர் வரவேற்றார். இவன் கேட்டா, நீங்க தான் தட்சையாவான். அவர் ஒன்றும் பதில் சொல்லல. நான் இப்ப வில்வித்தையெல்லாம் பண்ணல, ஆனால் எனக்கு இந்த மரவேலை பிடிச்சிருக்கு, அதனால நான் இந்த ஊருக்கு வந்து ஒதுங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல. அவன் சொன்னான், நீங்க மிகப்பெரிய வில்வித்தைக்காரர், உங்கள்கிட்ட நான் கத்துக்கிட்ட வித்தைய காமிக்கணும்னு வந்திருக்கேன். எதுக்காக வந்திருக்கேன்? அந்த புதாளு அவனுடைய வித்தைய காமிக்கிறதுக்காக வந்திருக்கேன். அந்த கடைசி பாப்பாவை சுட்டு விடு. எழுதுறியா? இல்ல முடியலையா? எழுதுறியா எழுதலையா? எழுதுற. வந்தவர் பேர் என்ன? இங்க இருந்தவர் பேர் என்ன? தட்சயா. என்ன சொல்றாரு? ஏதாவது குறிச்சுக்கிட்டு வா, சரியா? காதல விடுகிற வார்த்தைகளை குறிச்சு அப்புறம் டெக்னிக்னு சொல்ல போறேன் கடைசியா. சரியா? உட்கார். இப்ப எங்க இருக்கிறான்? வில்வித்தக்காரங்கிட்ட நிற்கிறான். அவன் நான் உங்கள்கிட்ட காமிக்க வர்றேன், சரி அப்படிங்கிற. இவன் என்ன பண்றான்? ஒரு 40 மீட்டர் தள்ளி ஒரு பழம், ஒரு மரத்துல. அது என்ன பழம்னா, அது ஒரு செரி பழம். அந்த பழத்தை வில்லுல என்ன பண்ணா, அப்படியே பார்த்து கரெக்டா அதை அடிச்சான். எந்த பழத்தை? செரி பழத்தை. எவ்வளவு தூரம்? விவரத்துட்டு அப்படி பெரிய பெரிய பெருமிதமா வந்து வேணும்னா நம்ம தட்சையா இருக்கார்ல, அவர் சிரிச்சார். நல்ல வில்வித்தக்காரணி அப்படின்னு பாராட்டினார். சரி வா அப்படின்னு இவருடைய இதை காமிக்க வரும்ல, இவரு அவனை கூட்டிட்டு 1 மைல் தூரம் நடந்து போனார். போற வழியில இந்த பையன் கூட இருக்கான்ல, அந்த கூட காமிக்க வந்தாலும் அவனுக்கு பேரல்ல போடல.
புது புது ஆளுக்கு ஸ்ட்ரேஞ்சர்னு போட்டாங்க, பையனுக்கு இந்த டீனேஜர்னு போட்டாங்க. இவங்க 3 பேரும் போனாங்க. போய் ஒரு 2 மலை, 2 மலைக்கு கீழே தண்ணி அவ்வளவு பிரவாகமா ஓடுது. அந்த 2 மலையை இணைக்கிறதுக்கு ஒரு பாலம், கயிற்று பாலம். அந்த பாலம் இத்து போயிருக்கு. அதுல யாராவது போய் நின்னா அது விழுந்துடும். இப்ப என்ன நடந்திருக்கு? என்ன நடந்திருக்கு சொல்லுங்க. என்னப்பா கதை எப்படி இருக்கு? கதையில என்ன சொல்லியிருக்க? இந்த வில்வித்தக்காரரே தட்சையா புதிய மனிதனையும் தன்னுடைய அந்த சின்ன பையனையும் கூட்டிக்கிட்டு ஒரு மலைச்சிகரம், 2 மலைச்சிகரத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல கீழே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, பாலம். சரியா? இப்ப என்னென்ன 2 சிகரம் அப்படின்னு எழுதணும். எழுதுங்க, பாலம். சரியா? அது நைந்து போன பாலம். எழுதிட்டீங்களா? இவர் என்ன பண்ணாரு? நைந்து போன பாலம் எழுதிட்டீங்களா? அதுல உறுதியோட நடந்து போய் நடு இடத்துக்கு போயிட்டாரு. போய் வில்லு அவங்கிட்ட இருந்து ஒரு அம்பு இருக்காரு. இவர் இப்ப வில்லெல்லாம் பண்ணல, ரொம்ப ஒரு காலத்துல பண்ணல. அவங்கிட்ட இவர்கிட்ட வில்லு பத்திரம் வச்சிருக்காரு. அவங்கிட்ட ஒரு அம்பை வாங்கிட்டாரு. வாங்கி 20 மீட்டர் பக்கத்துல இருக்கு, 20 மீட்டர் ஒரு பீச்சு பழம். என்ன பழம்? அவன் அடிச்சது செரி பழம். எவ்வளவு தூரம்? 40 மீட்டர். இவர் அடிச்சது பீச்சு பழம். பீச்சுங்கிறது பெருசு, செடியை விட தூரம் 20 மீட்டர். இவர் அடிச்சுட்டு மெதுவா வந்துட்டார். வந்து அவனை அனுப்பினான், நீ போய் அந்த பீச்சு பழத்தை அடியின. அவன் காலடி எடுத்து வைக்கவே பயந்துட்டான். பால நஞ்சு போயிருக்கு, எப்ப பாலும் விழுந்துரும். விழுந்தா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. இவன் மனசுல என்ன வந்துருச்சு? பயம். இவன் என்ன பண்ணா, அந்த ரொம்ப நடுவில் போய் அந்த பீச்சு பழத்தை துணி வச்சான், அடிச்சான். அதை அடிக்குமா? இவன் மனசுல என்ன இருக்கு? பயம், நடுக்கம். நமக்கு பல சமயங்கள் அந்த பயம் இருக்கு. அவன் அடிச்சுட்டு அவனால அடிக்க முடியல, திரும்பி வந்தான். வந்து இவரை பணிந்தா, வணங்குனா, நான் புறப்படுறேன். இவர் சொன்னாரு, நீ வில்வித்தையில சிறந்தவன் தான், ஆனா இன்னும் மன உறுதி உனக்கிட்ட வரல. அப்ப உடல் கூட்டல் மனம் தான். நீங்க எழுதுங்க, உடல் எழுதணும்ல, கோ எழுதணும்ல, அதோட என்ன சேரணும்? என்ன சேரணும்? மனம். அது ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்றோம், மனப்பாங்குன்னு சொல்றோம். மனத்திலிருந்து வெளிவருவது என்ன? என்ன மன பாங்கு. எழுது. மனப்பாங்குக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்றேன்? ஆட்டிடியூட். மன வலிமைங்கிறாங்க. உடல் மன வலிமை மட்டும் இல்லை, என்னவும் இருக்கணும். மனதில் என்ன இருக்கணும்? நான் ஜெயிப்பேன், நான் வெல்வேன் அப்படின்னு மன உறுதி. என்ன வேணும்? மன உறுதி. உடல் உறுதி முதல்ல, அடுத்தது என்ன வேணும்? அதுதான் வேணும்னு அவரை சொல்றாரு. இந்த பையன் கேட்கிறான், எனக்கு சொல்லி தருவீங்களா? அவன் போயிட்டான் செஞ்சர். எனக்கு இந்த வில்வித்தையை சொல்லி தருவீங்களான்னு கேட்கிறான் இந்த தட்சையாட்ட. அவன் சொல்றாரு, ஏன் சொல்லித்தாரு? நம்ம 2 பேரும் அந்த இடத்துக்கு திரும்பி போறோம்ல, அந்த 1 மைல் நடந்து போற போதே நான் சொல்லிடுவேன். ஆனா இதுல திரும்ப திரும்ப செய்யணும். இத வில்வித்தைங்கிறது ஒரு நாள் 1 மணி நேரம் விஷயம் இல்லை, வாழ்க்கை பூரா அது வரணும். எது வரணும்? உடல் உறுதியா இருக்கணும், உள்ளமும். அவர் என்ன சொல்றாரு?
இது 1 மணி நேரத்தில் கத்துக்கிற முடிஞ்சிடாது. எதையெல்லாம் உடலினை உறுதி செய்யினார். உடலினை உறுதி செய். எழுது. உடலினை உறுதி செய். எழுதுப்பா. உடலினை உறுதி செய். உடலினை உறுதி செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் திங்கணும். அது வேண்டாம், இது எல்லாத்தையும் சாப்பிட்றீங்களா? உருளைக்கிழங்கு தான் வேணும் அப்படி சாப்பிட்றீங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அது வேண்டாம், இது வேண்டாங்கிறது இல்லையே. எல்லாத்தையும் சாப்பிடும். உடலினை உறுதி செய். இந்த முடி வளரணும்னா முடிய பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. முடிக்கு எங்கே உரம் போடணும்? எங்கே உரம் போடணும்? வயிற்றுல உரம் போடணும். சரியா? என்னமோ முடிய வச்சுட்டு நல்லா இருக்குமா அப்படிலாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. சரியா? நோட்டிக்கான உடலினை உறுதி செய்ய எழுதுனியா? எழுதிட்டேன். உடலினை உறுதி செய். உறுதி எழுத தெரியுமா? 9வது உறுதி எழுது. தப்பா இருக்கு. என்ன வல்லிதர்? உடலினை உறுதி செய். உள்ளத்தை திடமாக்கு. உள்ளத்தை திடமாக்கு. இப்ப ஒன்னு அவர் சொல்ற இந்த போ இருக்குல்ல, உள்ளத்தை திடமாக்கு எழுதிட்டீங்களா? இந்த போ இருக்குல்ல உடம்பு, அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அத ரொம்ப வளைச்சா என்ன ஆகும்? வில்ல ரொம்ப இந்த போ இருக்குல்ல, அத ரொம்ப வளைச்சா என்ன ஆகும்? உடைச்சு. இந்த உடம்ப ரொம்ப நேரம் தூக்க. எவ்வளவு நேரம் தூக்கணும்? எவ்வளவு நேரம் தூக்கணும்? 7 to 8 அவசியம். எழுதுங்க. தூக்கம் 7 to 8 அதிகமாகவே சொல்ற. 7 to 8. பாப்பா பேர் என்ன? ஒன்னதான் கேட்கிறேன். என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். எழுதுன்னு சொல்றாங்கல்ல, பேர் என்ன? கிருத்திகா. அப்படின்னா கிருத்திகா. கிருத்திகாவா? அதுக்கு என்னப்பா பொருள்? இப்ப எதை எழுத சொல்லு? தூக்கம் 7 to 8 மணி நேரம் அவசியம். 8 to 9 ஆடம்பரம், லக்ஸரி. 8 to 9 எவ்வளவு? என்ன? ஆடம்பரம். அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்றது? லக்ஸரி. LUX லக்ஸரி. 9 to 10 மணி நேரம் அது குற்றம். அது என்ன? குற்றம், கிரைம். எத்தனை மணி நேரம் தூங்குனா? 9 to 10 மணி நேரம். குற்றம்னு இருந்தா அதுக்கு என்ன உண்டு? அருமை. குற்றம் இருந்தா என்னப்பா உண்டு? தண்டனை உண்டு. தண்டனை என்ன? படையில் தூங்கியவன் என்னத்தை விளங்கினான்? படையில் தூங்கினான் என்னத்தை விளங்கினான்? பள்ளியில் தூங்கியவன் என்னத்தை விளங்கினான்? பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான். சரியா? படையில் தூங்கினவனுக்கு தலையே போச்சு. இப்ப அவசியம் நான் என்ன இப்ப இந்த போவை வச்சு சொன்னது புரியுதா? அவசியம் அந்த அந்த போவை நல்லா வச்சுக்கணும். ஆனா ரொம்ப நேரம் தூங்கினாலும் அந்த போவுக்கு வலிமை போச்சு. அல்லது 4 மணி நேரம் தூங்கினாலும் அதுக்கு அந்த உடம்பு உடஞ்சிடும். அப்ப நீ இந்த உடம்ப அவ்வளவு பாதுகாக்கணும்னு சொல்றாரு. சரியா? அதுக்கு நிறைய இருக்கு. டயட் ட்ரெயின் எல்லாம் பேசுகிறோம். எனக்கு அதை ஸ்கிப் பண்ணிட்டு போறாங்க. அடுத்தது அந்த போ ஸ்ட்ரிங் இருக்குல்ல, நான் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த நான் எவ்வளவு நீளம் இருக்கு? ஆனா இந்த அம்பு தொடுற இடம் எவ்வளவு? அம்பு எத்தனை இடத்துல தொடுது? நான் இருக்குல்ல, நானுல அம்பு தொடுற இடம் எத்தனை இடம்? ஒரே
இடம். அது மேல இருக்கா கீழே இருக்கா? நடுவில். அதுக்கு பேரு ஃபோக்கஸ்ங்கிறாங்க. போ ஸ்ட்ரிங் எழுது. ஸ்ட்ரிங்கு ரொம்ப நீளமா இருந்தாலும் அந்த இதை வளைக்க முடியாது. ரொம்ப குட்டையா இருந்தாலும் அம்பு உடஞ்சு போயிடும். அப்ப இந்த போ ஸ்ட்ரிங் அப்படின்னு வருதுல்ல, அது ஃபோக்கஸ் சொல்றாரு. என்ன எழுது? போ ஸ்ட்ரிங் பேர். போ உடல்னு சொன்னாரு. போ ஸ்ட்ரிங் என்ன சொன்னாரு? நான் ஒலி மூணு சொல்லிங்கன்னா சரியா? அது அந்த நான் அந்த ஒலிக்கிற போதே ராமன் என்ன பண்ணானா, போர்க்களத்தில் அவனுடைய நான் இருக்குல்ல, அதை ஒலிச்சாவே எல்லாம் அப்படியே அரண்டுருவாங்க. அதே மாதிரி தான் சொன்னாங்க. காண்டீபம் அப்படிங்கிறது வில்லு. அர்ஜுனன் சொன்னீங்கல்ல பாப்பா, அவனுடைய வில்லுக்கு பேரு காண்டீபம். அந்த காண்டீபத்தினுடைய ஒலி ஒலி எதுல இருந்து வருது? அந்த போஸ்டிங்ல இருந்தா வருது. அதை இழுக்கிற போதே எல்லாரும் நடுங்கிடுவாங்க. புரியுதா? அப்ப போஸ்டிங்கு வலுவா இருக்கணும், வில்லுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அது தொடுற இடம் மேல தொட்டாலும் உடஞ்சு போய் அடிக்காது, கீழே தொட்டாலும் அடிக்காது. கரெக்டா அந்த இடத்த தொடரும். நீங்க உங்களுக்கு ஒரு நோக்கம் வச்சு கொடுக்குறான், ஃபோக்கஸ் கொடுக்குறான். படிக்கிறதுல என்ன இருக்கணும்? ஃபோக்கஸ். எழுது. எதுக்கு நேர? எதுக்கு நேர? போஸ்டிங்ல ஒரு இடத்தை தான் அம்பு தொடுது, அந்த இடத்துல ஃபோக்கஸ் இருக்கணும். போஸ்டிங்கையும் அதே மாதிரி பார்க்கணும். இப்ப அம்பு அம்பு டார்கெட் இல்லை. அம்புங்கிறது போய் அடிக்கிற கருவி. அம்பு எழுதி பக்கத்தில் எழுதி கருவி. அம்புன்னு எழுதி என்ன எழுத சொல்ற? கருவி. அது இன்டென்ஷன் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இன்டென்ஷன். 40 நிமிஷம் பேசிட்டேன். அது என்னவா? இன்டென்ஷன். நோக்கு. எங்க போய் அடிக்கணும்னு நீ முடிவு பண்ணணும். சரியா? டார்கெட் இல்லை, அது அது போய் சேர்றது இல்லை, அடிக்க வேண்டியது. இதுக்கு பேரு என்ன சொல்ற ஆங்கிலத்துல? இன்டென்ஷன். நம்ம இன்டென்ஷன் என்ன? நம்ம இன்டென்ஷன் என்ன? அப்பா அம்மாவை காப்பாற்றணும். ரத்தத்தை பாலாக்கி கொடுத்த தற்காத்து தற்கொண்டார் கேளினாரு. உங்களுக்கு வேண்டியவங்களா யாரு? தற்காத்துனா என்ன? முதல்ல உங்களை காத்துக்கணும். அதுக்கு தான் என்ன சொன்னேன்? அம்பையும் வில்லையும் நாணையும் சொன்ன. அது தற்காத்து. உங்களை காத்துக்கிறது. வேற யாரும் காத்துக்க மாட்டாங்க. நீங்க தான் உங்களை காப்பாத்திக்கணும். தற்காத்து. ரெண்டாவது என்ன சொல்றாரு? தற்கொண்டார் கேணிங்கிறார். எதுல இருந்து சொல்றது? திருக்குறள். நல்ல தற்காத்து எழுதியா? தற்காத்துனா என்ன? தன்னை பெண்ணு நீ தான் காத்துக்கணுங்கிற. நிறை காக்கும் காக்கு எவன் செய்யும். சரியா? முதல்ல என்ன சொல்ற? தற்காத்துனா உங்களை நீக்க. அடுத்தது என்ன சொல்ற? தற்கொண்டார் பேணி. நோக்கம் என்னவா இருக்கணும்? இரண்டாவது நோக்கம் தற்கொண்டார் பேணி. தற்கொண்டார்னா யார் யாரு? யார் யாரெல்லாம் வருவாங்க? தற்கொண்டார்ல யார் யாரெல்லாம் உங்களை சேர்ந்தவங்கப்பா? முதல் சொல்லிட்டேன், ரத்தத்தை பாலாக்கி கொடுத்த அம்மா. அப்புறம் என்ன? தோல்லையும் மார்லையும் சுமந்த அப்பா. அப்பாவோட கையை பிடிச்சு பார்த்துருக்கியா? எத்தனை பிள்ளை அப்பாவோட கையை உழைக்கிற அப்பாவோட கையை எங்கேயெல்லாம் தொட்டா பஞ்சு மாதிரி எழுதுறவங்க. உழைக்கிற விட்ட பிள்ளை எத்தனை பிள்ளை அப்பாவோட கையை தொட்டு பார்த்துருக்கியா? கை தொட்டுங்க. அடேப்பா, கை தட்டிங்க. நிறைய பேர் எப்படி இருந்துச்சு? சொரசொரன்னு இருக்கு. அந்த சொரசொரப்பு சொல்லுது உங்களுக்காக அவர் எவ்வளவு பண்றாரு. சரியா? அப்பா. அடுத்தது சகோதரி இருந்தா
இன்னொரு சண்டைக்கு ஒரு ஆள் இருக்க, சகோதரி இருந்தா பங்கு மட்டுக்கு ஒரு ஆள் இருக்க, இன்னொரு தாயா எழுது சகோதரின்னு எழுதி. சகோதரி இருந்தா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இன்னொரு தாய். சகோதரன் இல்லாட்டி இருந்தா சகோதரன் அப்படின்னு போட்டு சகோதரன் இருந்தா இன்னொரு அரண் பாதுகாப்பு. என்ன என்ன அரண் மூணு சொல்லியிருந்தா பாதுகாப்பு. தம்பி உடையார் படைக்கு அஞ்சான்னாங்க. சிலது மாறி இருக்கலாம், அது குறைக்கா இருக்கு, அது மனுஷன். சில பேரு என்னையா இன்னொரு தாய்ங்கிற, இன்னொரு அரண்னு சொல்ற. நான் மனிதர்களை பத்தி பேசுறேன். சிலது என்னவா இருக்கு? குரங்கா இருக்கு, சிலது பேயா இருக்கு. அதுகளை பத்தி நான் பேசல. உங்களை அக்கானு கூப்பிடுதுகளா, தம்பி தங்கச்சி அடியேன்னு கூப்பிடுதுகளா? பேர சொல்லுங்க. எப்படி கூப்பிடுறாங்க? சரி, இப்போ ஒரு வாரம் நான் சொல்ல வச்சுருக்கீங்களா? ஓகே, ஒரு வாரம் பிள்ளை அதுல செல்ல கண்ணு குஞ்சு வேற என்ன சொல்லு அப்படி கூப்பிடு. எப்படி கூப்பிடுற? ஒரு வாரத்துக்கு அண்ணாவை டேய் அண்ணான்னு கூப்பிடாம அண்ணான்னு கூப்பிட்டு எப்படிதான் கூப்பிடுற? தம்பி தங்கச்சிய எப்படி? சீக்கிரமா சொல்லுங்க, வேணும் போகணும். எப்படி? கண்ணு கூப்பிடுங்க, கண்டதெல்லாம் கூப்பிடுங்க. அப்படி கூப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒண்ணு அக்காடு கூப்பிடுவாங்க. உறவுகள் அப்படின்னு எழுது. இஸ் ஈக்குவல் டு கண்ணாடி அப்படின்னு போடுங்க. இஸ் ஈக்குவல் டு கண்ணாடி அப்படின்னா என்ன புரியுதா? உறவுகள் இஸ் ஈக்குவல் டு கண்ணாடினா புரியுதா? என்னப்பா புரியுது? உறவுகள் இஸ் ஈக்குவல் டு கண்ணாடி. ஆங்கிலத்தில் ரெசிப்ரோக்கல் RECI ரெசிப்ரோக்கல் PROCAL ரெசிப்ரோக்கல் ஸ்பெல்லிங்கை போய் செக் பண்ணி ரெசிப்ரோக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணாடினா என்ன அர்த்தம்? கண்ணாடி முன்னாடி பிரதிபலிப்பு. குட். நீ சிரிச்சா அது சிரிக்கும், முறைச்சா இங்க இருக்க சில பிள்ளை முறைக்குது. அது மாதிரி முறைக்குமா? சிரிக்குதா? ஐயோ சிரி. அப்ப என்ன சொல்றாரு? சிரிக்கிறதுனா நான் சொல்லி தருவேன், முன்னாடி சொல்லி தந்திருக்கேன், ஞாபகம் இல்லை. சிரிக்கிறதுனா என்ன? கீப்பல்லு தெரியக்கூடாது, வேப்பல்லு தெரியலாம், கெக்க சவுண்டு வரக்கூடாது. சிரிக்கிறதுனா என்ன? ஸ்மைல்னா என்ன? சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. என்ன? இதுக்கு பேர் தான் ஸ்மைல். சரியா? அது மிகப்பெரிய ஒரு வலிமை. மனிதன் நீ சிரிச்சா அவங்க சிரிப்பாங்க, நீ மறைச்சா அவங்க மறைப்பாங்க. கண்ணாடிங்கிறது அதுதான். நீ மதித்தால் உறவு உன்னை மதிக்கும். எழுதி, மதித்தால் மதிக்கும், மிதித்தால் மிதிக்க, மதித்தால் மதிக்க. உறவுகள் நம்ம எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு பலம். அதனால இவ்வளவு சொல்லிக்கிட்டு வந்தேன். நான் கதைக்கு போறேன். சரியா? உடம்பு பலம், உறவுகள் பலம். இப்ப அதுக்கு ஒரு புன்னகை தான் முக்கியம். பரிசுகள் கொடுக்கலாம், சேவைகள் செய்யலாம். அக்கறையான அன்பான சொற்கள் 5 விதத்துல கவரலாமா? யாரையும் 5 விதத்துல கவரணும்னா கவரோடு இல்லை, அன்பு அன்பு பெறலாமா? விதம் என்ன? அன்பான அக்கறையான வார்த்தைகள். அது ஆங்கிலத்தில் அஃபர்மேஷன் சொல்றாங்க. ஆங்கிலத்தில் என்னது? அஃபர்மேஷன். AFF எழுதுமா? IRMATION.
அஃபர்மேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பான வார்த்தைகள். சரியா? உறவுகள். இரண்டாவது பரிசுகள், சின்ன சின்ன பரிசுகள். பரிசு, உன்னுடைய புன்னகையே ஒரு பரிசு தான். வேல்யூ முக்கியம் இல்லை, ஒரு சின்னதாக ஒன்று கொடுத்தா அதுவே பரிசு தான். கடைசியாக உங்கள் அம்மாவுக்கு என்ன கொடுத்தீங்க? என்ன கொடுத்தீங்க? என்னப்பா கொடுத்தீங்க? யாராவது சொல்லுங்க. அம்மாவுக்கு ஏதாவது பரிசு கொடுத்தியா? ஒன்றும் கொடுக்கலையா? யாருக்காவது எதுமாவது பரிசு கொடுத்தியா? இப்போல்லாம் என் பேத்திலாம் நிறைய அனுப்புகிறாங்க, வாழ்த்து அட்டை அனுப்புகிறாங்க. சரியா? என் பேத்தி போய் பேத்தி அந்த பிறந்த நாளைக்கு எங்கள் லவ்லி ஃபேமிலின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதில் போடுறாங்க. அதெல்லாம் ஒரு பரிசு தான். அது போட்டால் எல்லாரும் வாழ்த்துறாங்க, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அதெல்லாம் பரிசு தான். உனக்கு பணம் வர்ற போது பணப்பரிசு கொடு. இப்போ எதை கொடுக்கலாங்கிற? அன்பான அன்பான அக்கறையான வாழ்த்து. அடுத்தது என்ன சொல்ல? பரிசுகள். முடிஞ்ச போது பரிசுகள் கொடுங்க, சின்ன சின்ன பரிசுகள். ஒரு கிளிப்பு கூட அவ்வளவு இதாக இருக்கு. சரியா? மூன்றாவது அன்பு மொழி சர்வீஸுங்கிறாங்க. மூன்றாவது அன்பு மொழி என்ன? சர்வீஸ். அம்மாவுக்கு தலைவலிக்குது, தலையை பிடிச்சி விடு. ஏதாவது ஒன்று பாட்டி கேட்டால் என்ன பண்ணுற, நீ என்ன பண்ணுறான்னு கேட்க. எத்தனை பேருக்கு பாட்டி தாத்தாலாம் இருக்காங்க? கைத்து. அதெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். நிறைய பேருக்கு இல்லையே, சில பேருக்கு அம்மா அப்பாவே இல்லையே, நமக்கு இருக்காங்கல்ல. அவங்களுக்கு என்னதான் கேட்டுற போறாங்க? புரியுதா? என்ன? மூணாவது என்ன சொன்ன? சர்வீஸ். நான் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். அந்த திருமணத்தில் அது ஒரு பொண்ணுடைய திருமணம். அந்த அந்த பொண்ணுக்கு இன்னொரு அக்கா, அந்த அக்காவுடைய மாமனார். சரியா? இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? அந்த வீட்டில் சமையல் பந்தி கட்டு, சரியான பணியாளர் இல்லை. சாப்பாடு பரிமாறினா எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, அந்த சாப்பாடுலாம் வரல. இந்த சம்மந்தி என்ன பண்ணாரு? வேட்டியை நல்லா மடிச்சு கட்டிக்கிட்டு சாம்பார் வாழி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இலைக்கா போட்டுக்கிட்டே போனார். அவரை பற்றி எவ்வளவு மனசுல ஒரு மதிப்பு வந்திருக்குமா? அடுத்தவங்களுக்கு மனசுல மதிப்பு வருது இல்லை? ஏதாவது ஒரு உதவி பண்ணினா கட்டாயமா நமக்கு மதிப்பு வரும். புரியுதா? மூணாவது அன்பு மொழி என்ன சொல்றேன்? உங்க வீட்டில் வேலை பார்க்காட்டீங்க, அடுத்த வீட்டுக்கு போனால் வேலை பாருங்க. புரியுதா? என்ன சொல்றேன்? உங்க வீட்டில் வேலை பாருங்க. சும்மா ஜோக்குக்கு சார். என்ன பண்ணாம என்னதான் பண்ண போறோம் நம்ம இந்த உடம்ப வச்சுக்கிட்டு? எங்க தாயார் சொல்லுவாங்க, 84 வருஷம் இருந்தாங்க, சத களவாணி தரம்பாங்க. இது என்ன? நீ ஒரு வேலையை வச்சுன்னா அடுத்தவங்கிட்ட சொல்லுவேன், தம்பிகிட்ட சொல்லுவேன், முடிஞ்ச வேலையை செய்யப்பா, வேற ஒன்றும் இல்லை. எத்தனை சொல்லிட்டேன்? 3 சொல்லியிருக்கேன். 4 டைம்ங்கிறார், ஸ்பெசிஃபிக் டைம். அவங்களுக்கு ஒரு நேரம் இருக்குங்கிறாங்க. நம்ம ஒரே வீட்டுக்குள்ள இருக்கோம், ஆனா தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கும். எதை வச்சிருக்க கையில? ஒருத்தரை பார்க்கறது இல்லை. அஞ்சாவதா டச்சுங்க. டச், ஸ்பரிசம். அதுல டச்சு, டச்சிங். அவுட் ஆஃப் டச் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். பக்கத்தில் எழுது. அவுட் ஆஃப் டச் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். நான் 1977 கெமிஸ்ட்ரி படித்தேன். கெமிஸ்ட்ரியோட டச்சில் இல்லை. இப்போ கெமிஸ்ட்ரி என்ன விட்டுருச்சு. ஆனால் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸோடு இருக்கு, இன்சூரன்ஸோட இருக்கு, ஆங்கிலம் தமிழோடு இருக்கு, அது என்னோட இருக்கு. புரியுதா? நீ எதுலேருந்து டச்சில் இல்லையோ, 10 நாளைக்கு கணக்கு புத்தகத்தை தொடலைன்னா கணக்கு ஒன்று விட்டு போயிடும். புரியுதா? டச்சுங்கிறது என்னன்னு புரியுதா? உறவுகள் அந்த மாதிரி தான். டச்சுங்கிறது தொடுதல் மட்டும் இல்லை, ஐ டச் இருக்கு, ஹார்ட் டச் இருக்கு. டச் 3 டச் என்னென்ன?
ஐ டச், கண்ணால் பார்க்கறது ஒரு டச்சு தான். சரியா? இதெல்லாம் கவனம் இருக்கணும் நீங்க. அப்ப இது 5 அன்பு மொழிகள் உறவுகள் மேம்பட. இதுவரைக்கும் முதல்ல உடல் மேம்படணும்னு, ரெண்டாவது உறவுகள் மேம்படணும்னு. இந்த வில்லுல ஃபோக்கஸ் சொன்னு. ஃபோக்கஸ் என்னவா இருக்கணும்? முதல்ல ஒன்றை நீ காப்பாற்றணும், அப்புறம் உன்னை சேர்ந்தவங்களை நீ காப்பாற்றணும். அதான் தற்காத்து தற்கொண்டார் பேணி. அடுத்தது ஒன்று சொல்றாரு, தகை சார்ந்த சொற்காத்து. எழுது, தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண் என்று சொல்றாரு. வள்ளுவர் சொல்றாரு என்னென்னவா? தற்காத்து தற்கொண்டார் பேணி, தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண்ணுங்கிறார். உங்க ஒவ்வொருத்தருக்கு நான் பேர் கேட்கிறேன். ஒரு பேர் இருக்கு உங்களுக்கு, அந்த பேரை நம்ம காப்பாற்றணும். இன்னார் மகன், இன்னார் பேத்தி, இன்னார் இந்த ஊரை சேர்ந்தவங்க, அந்த பொண்ணு எல்லாரோடையும் ரொம்ப அன்போடு பழகுவாங்க, பண்போடு இருப்பாங்க, ரொம்ப குணமான பொண்ணு அப்படின்னு பேர் வாங்கணும். நல்ல பேர் வந்தாலும் நமக்கு நிலைக்கும், கெட்ட பேர் இருந்தாலும் நிலைச்சிடும். என்ன சொல்ற? வந்தாலும் எல்லாரும் சொல்லுவாங்க, கெட்ட பேர் வந்தாலும் அதற்காக ரொம்ப. அதாவது அவர் சொல்றாரு பாரதி, நேர்கொண்ட பார்வை. என்ன வேணும்? நெஞ்சில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள். என்ன நெஞ்சில் அந்த நெறி இருந்துச்சுன்னா உனக்கு நேர்கொண்ட பார்வை இருக்கும். 2 விஷயம் என்ன சொல்றேன்? நேர்கொண்ட பார்வை எப்ப வரும்? எப்ப வரும்? நெஞ்சில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள். நீ நெறியோட உனக்கு பேர் இருக்கும். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சொல்லி. இப்ப இந்த வில்லுல சோர்வு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, இந்த போஸ்ட்ரிங்லையோ அம்புலையோ வந்துருச்சுன்னா அது போய் டார்கெட்டா அடிக்க முடியாது. அம்புக்கு என்ன சொல்றாங்க? 4 விஷயம் சொல்றாங்க. அம்புன்னு எழுது. அம்பு நோக்கம்னு சொல்லியிருக்கேன். இங்க பாருவே, விடுத்த வாய்மொழி. அம்பு திருப்பிய பிடிக்க முடியாதான், அதுக்காக சொல்றாரு. போனா போனதுதான். விடுத்த வாய்மொழி எழுது. விடுத்த வாய்மொழி. சொல்ல பாருங்க. சொல்ல கொட்டுனா நெல்லை கொட்டுனா, நெல்லை கொட்டுனா நெல்லை கொட்டு அள்ளலாம். சொல்ல கொட்டுனா அள்ள முடியாது. அதனால கவனம் வேணும்னு சொல்றேன். முதல் விஷயம் இப்ப என்ன சொல்லிட்டு விடுத்த வாய்மொழி. தொடுத்த அம்பு. தொடுத்த அம்பு அது கையை விட்டு போயிடுச்சுன்னா போனதுதான். அப்ப கவனம் வேணும்னு சொல்றேன். முதல்ல என்ன சொன்னா? விடுத்த, அப்புறம் அப்புறம் கடந்த நொடி. கடந்த நொடி. அப்புறம் இழந்த வாய்ப்பு. இன்னொரு 7-8 நிமிஷத்துல முடிக்கிறேன். இழந்த, இது திரும்பி வராது. இன்னைக்கு ஒரு பிள்ளை வரல, இது அட்டன் பண்ணல, இந்த வாய்ப்பு வராது. நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தா கூட இங்கே இருக்க ஒரு சூழல், இப்போ மேடம் கூட இருக்குது, இதெல்லாம் வாய்க்காதங்க. இழந்த வாய்ப்பு. அதனால அந்த அம்பை எய்த போது கவனமாக இருக்கணும். அம்புங்கிறது என்ன சொல்றேன்? நோக்கம்னு சொல்றேன். அது போய் தக்கிற இடம் டார்கெட், குறிக்கோள். தக்கிற இடம் இது குறிக்கோள். அப்ப நீ அம்பை எஞ்சா கரெக்டா டார்கெட்ல அடிக்கணும். அதுக்கு என்ன வேணும்னா முயற்சி பிளஸ் பயிற்சி. என்ன வேணும்? பிளஸ் பயிற்சி. இதுதான் இந்த வில்லு சொல்லி கொடுக்குது. வில்வித்தை என்ன சொல்ல கொடுக்குது? முயற்சியைய பயிற்சியையே சொல்லி கொடுக்குது. நேரத்தை சொல்லுது. இந்த பொழுது ஆளுக்கெல்லாம் ஒன்று சொல்லிடுறாங்க. உங்களுக்கெல்லாம் ஐபிஎல் மேட்ச்சில் எந்த டீம் பிடிக்கும்? ஐபிஎல் மேட்ச்சில்
சிஎஸ்கே பிடிக்குமா? எழுது, சிஎஸ்கேன்னு எழுது. அதுக்கு கீழே இன்னொரு டீம் பேர் எழுது, ஆர்சிபி எழுது. முதல்ல என்னப்பா ஒரு பேர் எழுத மாட்டேங்குது, என்ன நீங்க பண்றீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பேனா இல்லாட்டி கேட்டு வாங்க அடுத்த விட. முதல்ல என்ன சொன்னேன்? இது கேட்டதானப்பா சொல்றேன், ஆர்சிபி. மூணாவதா அதுக்கு கீழே ஒரு பாவப்பட்ட ஜென்மம். இப்ப உன்னுடைய பேரை எழுது, அவங்களுடைய பேரை எழுதுங்க. அன்பரசி பேர என்ன? ஒரு பேர் சொல்லுங்க. இல்லப்பா ஒரு பேர் எழுதுறா. பேர் என்ன? சாலைக்கண்ணு. நீ மெய்வெளிச்சாரு அப்படியா? இல்ல, சாலைக்கண்ணு. நீ சத்யஸ்ரீ எழுது. எழுதிட்ட. இந்த மேட்ச் எவ்வளவு நேரம் நடக்குது? ஒரு மேட்ச். சிஎஸ்கேல யாராவது சென்னைக்காரன் இருக்கானா? சென்னைக்காரன் ஒருத்தரும் இல்லை. சரி, இந்த மேட்ச் எவ்வளவு நேரம் நடக்குது? பிக் பாஸ் எவ்வளவு நேரம் நடக்குது? முடிஞ்சு போச்சு. எவ்வளவு நேரம் நடக்குது? கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நடக்குது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பையன் இருக்காங்க. அவன் எந்திரிச்சே போக மாட்டான் பாத்ரூம் கூட. ஏன்னா எந்திரிச்சு போனா அவுட் ஆயிடுவான். இப்படியும் வந்து அதை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நாள் ஒரு சட்டம் போட்டாங்க, அன்னைக்கு ஜெயிச்சிருச்சான் அந்த டீமு. எப்போ அந்த டீம் வந்தாலும் இவன் அந்த சட்டையே போட்டு பார்த்துருக்கான். இப்படி வெளியே நான் இப்போ என்ன கேட்குறேன், நல்லா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. யாரோ விளையாடுற மேட்ச்சில் இந்த அணி ஜெயிக்கணும், இன்னொரு அணி ஜெயிக்கணும்னு 5 மணி நேரம் உட்கார்ந்துருக்கீங்களே. மூணாவது ஒரு ஆள் எழுதுனோம்னா ஒரு பேரு, அந்த ஆள் ஜெயிக்கணும்னு எவ்வளவு நேரம் செலவழிச்சிய? என்ன கேள்வி? கேள்வி கிளியரா? என்னடா சொல்ற? என்ன சொல்ற? என்ன பதில்? என்ன? சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு செலுத்தான். இந்த மூணாவது ஒரு பேர் எழுதணும்ல, அவங்க ஜெயிக்கணும்னு எவ்வளவு நேரம் செலவழிச்சீங்க? அதுதான் உங்க வாழ்க்கை. அதுதான் இந்த விவித்தையில முயற்சியும் பயிற்சியும். விவித்தையில முயற்சியும் பயிற்சியும் எவ்வளவு நேரம்? எவனோ ஜெயிக்கிற ஆடுற மேட்ச்ல முடிச்சிடலாம். எவனோ ஆடுற மேட்ச்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களே, நீங்க ஜெயிக்கணும்னு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்க ஒரு நாளைக்கு? இதெல்லாம் நான் சொன்னேன். உங்களுடைய உடலை பார்த்துங்க சொன்னேன், உங்களுடைய உள்ளத்தை பார்த்துங்கன்னு அந்த கதையில சொன்னேன். ஏன்னா உள்ளத்துல உறுதி இல்லாதனால அவன் அடிக்க முடியல. அப்புறம் என்ன சொன்னேன்? உறவுகளை பார்த்துங்கன்னு சொன்னேன் இல்லையா? சொல்ல உறவுகளுக்கு 5 விஷயம் சொன்னேன், தொகுத்து சொல்றேன், முடிக்க போறேன். அதனால அப்ப இந்த நேரத்தை என்னுடைய 1330 எழுது. அது கீழே 1330 என்ன? திருக்குறை. எழுதிட்டேன். கீழே 1440 எழுது. கீழே 1440. அது என்னடா? 1440 பவன் காசுகள் அப்படின்னு எழுது. அது என்ன பவன் காசு? 1440 பவன் காசு உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளும் வருதான். சிகப்பா இருந்தாலும் வருதான், கருப்பா இருந்தாலும் வருதான், உயரமா இருந்தாலும் வருதான், குள்ளமா இருந்தாலும் வருதான். அது என்னது? 1440 பவன் காசுகள். ஒரு பவன் எவ்வளவு சொன்னீங்க? கரெக்டா சொல்லுவோம். அந்த எவ்வளவு பவன் காசு வருது? அது என்ன? யாராவது சொல்லுங்க. அது என்னப்பா அந்த பவன் காசு? என்னது அந்த பவன் காசு? என்ன? தங்கமா? தங்க மாதிரி பார்த்துக்க வேண்டியது. அது என்ன? என்னது?
சொன்னீங்க யார் சொல்லப்பா, அது என்ன அந்த பவன் காசு? அதை வச்சுதான் அவருடைய வாழ்க்கை இருக்கு. என்னது? டைம், நேரம். நேரத்துல என்ன? நேரத்துல என்ன? யார் சொன்னா? யார சொன்னீங்களே? நொடியா? நிமிடம். நேரம் 24 × 60 போடு. 1440 பக்கத்துல எவ்வளவு வந்துச்சு? அந்த அது கிடைக்காதது. அதை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு திரும்பி வராது. காசை வேஸ்ட் பண்ணா கூட திரும்பி சம்பாதிச்சுக்கலாம். இதை நீ எப்படி பயன்படுத்துறாய்ங்கிறதா உன் வாழ்க்கை. புரியுதா? இந்த பவன் காசுகளை நம்ம எப்படி செலவழித்தோம்? ஃபோனில் நோண்டி யாரோ யாரோடையோ போனதை பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தோமா? சிரிச்சதை பார்த்தோமா? அல்லது ஃபோனில் எவ்வளவோ நல்லது இருக்கு. நான் சொன்னேன் வினைதித்தான் போட சொல்லல, பார்க்க சொல்லல. யூடியூப்ல எஸ் வினைதித்தான் அப்படின்னு போட்டினா ஆங்கிலத்திலேயோ தமிழ்லையோ 400 வீடியோ இருக்கு. இந்த ஆர்ச்சர் கதையை சொல்லியிருக்கேன், அல்கெமிஸ்ட் கதையை சொல்லியிருக்கேன். தேங்க்யூ. இது மாதிரி பல இலக்கிய செய்திகளை சொல்லியிருக்கேன். இது தவிர ஹூ மூட் மை சீஸ், என்னுடைய பாலடை கட்டியை நகர்த்தியவர் யார்? சரியா? டைம் முடிஞ்சிச்சா? என்ன 5 நிமிஷத்துக்குள்ள. என்னுடைய பாலடை கட்டியை நகர்த்தியவர் யார்? ஹூ மூட் மை சீஸ் அப்படிலாம் நிறைய நல்ல நல்ல வீடியோலாம் இருக்கு, பாருங்க. அது தவிர முதல் பிக் பாஸ்ல வந்தாங்க ஆர்ஜே ஆனந்தி, அவங்க நிறைய பேசியிருக்காங்க. எபிக் லைஃப் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு. இப்போ 3 சேனல் சொல்லியிருக்கேன். என்னென்ன? எபிக் லைஃப், ஆர்ஜே ஆனந்தி, எஸ் வினதி இருக்காங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ, நல்ல வீடியோ இருக்கு. கண்டதை பார்க்காம உங்களை மேம்படுத்தி நீங்கள் என்ன நினைக்கணும்? நான் இந்த பவன் காசை இங்கே செலவழிக்கிறேன், இது எனக்கு மேன்மை தருமா? ஒரே வார்த்தை தான். இந்த பவன் காசு, நான் செலவழிக்கிற பவன் காசு என்னுடைய உடலையும் உள்ளத்தையும் உறவையும் மேம்படுத்துமா? தற்காத்து என்ன, தற்கொண்டார் உறவுகளை, தகசான்ற சொல் பெருமை எனக்கு, இதையெல்லாம் காப்பாற்றுமா அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இன்னைக்கு நான் ஆர்ச்சர்னு ஒரு கதை, அது பாலோ எழுதுனது யாரு? பாலோ குயிலோ. முதல்ல இருந்து நான் சொல்லிக்கிட்டே வரப்போறேன். இந்த கற்றல் முறை பாலோ குயிலோடு ஒருத்தர் எழுதினார். குயிலோ லோன் வரும், லோன் வருதுனார். அவர் எழுதின ஒரு நூல். நான் அவர் எழுதின இன்னொரு நூலை தேடி போனேன். அது நம்மளையே பொன்னாக மாற்றிக்கொள்வது. அந்த புக்கு தேடி போனேன். ஆனால் எனக்கு கிடைச்சது இந்த அல்கெமிஸ்ட். தேடி போனேன், ஆர்ச்சர் கிடைச்சிச்சு. அது ஒரு வில்வித்தையை வச்சு உடலையை வச்சு கம்பேர் பண்ணி வாழ்க்கையை பற்றி சொல்லித்தருது. சரியா? ஒரு 40 அடி தூரத்தில் சின்ன பழத்தை ஒரு நடிச்சான். ஆனால் அவளால் 20 அடி தூரத்தில் இருக்கிற மீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு பெரிய பழத்தை அடிக்க முடியல. ஏன்னா மனசுல வந்த பயம். அதனால உடலினை உறுதி செய், உள்ளத்தை திடமாக்கும். 2 விஷயம் என்ன சொன்ன? அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாட்டை வச்சு சொல்லணும். அதுக்கப்புறம் முயல் ஆம கதையை வச்சு 4 விஷயம் பேசணும். சரியா? அப்ப நோக்கம் முக்கியம், உறவுகள் முக்கியம்னு சொன்ன. சரியா? இப்ப என்ன பண்ண போறீங்க? ஒரு பேப்பர் எடுத்து உங்களுடைய பேரு, வகுப்பு, ஃபோன் நம்பர் இதெல்லாம் எழுதிட்டு கற்றதும் பெற்றதும், என்னது அப்படின்னு இந்த 1 மணி நேரம் 8 நிமிடத்தில் என்ன எங்கிட்ட இருந்து இப்போ கேட்டீங்களோ நோட்டை பார்த்து அடுத்தவங்களை பார்க்க வேண்டாம், நீங்க எழுதணும். இதுதான்
அந்த ஃபைன் ஹேண்ட் டெக்னிக் எழுதுனா இல்லை. அவர் என்ன சொல்றாரு, முதல்ல கேளு, படி, படிச்சதை சொல்லு, சாத்தியமான சொல்லு, ஒருத்தரும் கிடைக்காட்டி கண்ணாடிக்கு முன்னாடி சொல்லு. அல்லது அக்கா விட்டு சின்ன பொண்ணு இருந்துச்சுன்னா 10 மாத குழந்தைகிட்ட சொல்லு, அது ஒன்றும் பதில் சொல்லாது, சரியா? இல்லாட்டி அம்மாட்ட சொல்லு. இன்றைக்கு போய் இந்த கதை பூராத்தையும் சொல்லணும், சரியா? உன்னை பாராட்ட சொன்னாரம்மா, ஒருத்தர் வந்து உன்னை வணங்க சொன்னாரம்மா, கையை பிடிச்சி கண்ணை பார்த்து, கையை பிடிச்சி கண்ணை பார்த்து, அம்மா நீங்கள் கொடுத்து விட்ட சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சம்மா அப்படின்னு சொன்னால் இந்த பிள்ளை நல்லா தானே போச்சு ஸ்கூலுக்கு, இதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நினைப்பாளா? நினைக்க மாட்டாங்க, சரியா? அப்போ இதெல்லாம் ஒரு வாழ்க்கை தான். அப்போ இதை எழுதுங்கன்னு இப்போ சொல்லிடுறது. எழுதுங்கிறது முக்கியமான விஷயம். அதை சொல்லுங்க அம்மாட்ட. சொல்லிட்டு எந்த இடம் சொல்ல வரலையோ அதை நோட்டை பார்க்க சொன்னாங்க. இதுக்கு கடைசியாக ஃபைமெட்டிக் டெக்னிக்னு சொல்கிறாங்க. FEINMAN ஃபெய்ன்மேன் அப்படின்னு ஒரு உளவியலாளர் சொன்னது. டெக்னிக், ஃபெய்ன்மேன் டெக்னிக். நீ படித்ததை ஒரு ஆள்கிட்ட சொல்லணும். எங்கே சொல்ல வரலையோ முதல்ல என்ன படிக்கணும், கேட்கணும், அதை ஒரு ஆள்கிட்ட சொல்லணும். எங்கே கிளியராக சொல்ல முடியலையோ அந்த இடத்த நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் மறுபடி, அது 2வது ஸ்டெப்பு. அப்புறம் மறுபடியும் போய் பார்க்கணும் என்ன இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன சொன்னேன், புரிந்து கொண்டது உங்களுக்கு புரிஞ்சுக்காது தங்க, அதனால புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் சொல்லுங்க. இதுக்கு ஃபெய்ன்மேன் டெக்னிக்னு சொல்கிறாங்க. இது ஒரு கற்றல் முறை. இதை நீ அம்மாட்ட சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ, பிள்ளை ஏதோ படிச்சிச்சுன்னு அவங்களுக்கு ஒரு நிம்மதி வரும். என்ன வரும்? அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா என்ன தோணும், பிள்ளை நல்லா படிக்கணும்னு சொல்லணும். இந்த வார்த்தைகளோடு ஒரு அருமையான வளர்க்கிற தலைமுறைகிட்ட நான் என்னுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பாக நான் கருதுகிறேன். எனக்கு காசு பெரிதல்ல, காதுகள் பெரிது. என்ன என்ன பெரிது? இங்கிட்ட 9 ஊர் அப்படியே அமுங்கி போச்சு. நீங்கள்லாம் நல்லா சொல்லுங்க. என்ன பெரிதல்ல? காசுகள். எது பெரிது? அதுதான் சொல்லி பாருங்கன்னு சொல்கிறேன். படித்ததை சொல்லுங்கன்னு சொல்கிறேன். இப்போ எனக்கே இதை நான் சொல்ல எனக்கே அதில் ஒரு பிடிப்பு வருது. ஓகே, அப்போ இந்த மாதிரி இந்த மிகப்பெரிய வாய்ப்பாக தான் நான் கருதுறேன். இல்லாட்டி இவ்வளோ நேரம் என்ன பண்ணியிருப்பேன், தூங்கியிருப்பேன், தூக்கம் வராமல் கரண்ட் இருப்பேன், சரியா? இல்லாட்டி ஏதாவது பேச ஆரம்பித்தாலே சண்டையில் முடியுது சில சமயங்களில். அந்த மாதிரி டைம் போயிடுது. இவ்வளவு அருமையான நேரமாக இது பவன்காசுகளாக எனக்கு அமைந்தது. அதை அமைத்து கொடுத்த உங்களுடைய பெருமைக்கு தலைமை ஆசிரியை திருமிகு ஸ்டெல்லாமையாருக்கு ஆரோக்கிய ஸ்டெல்லா, அதுவும் நல்ல பேர். கைதட்டுங்க. அவர்களுக்கு இவ்வளவு நேரம் அருமையாக கேட்டு ஒருங்கிணைத்த ஆசிரியர் பெருமக்களுக்கு, மாணவ செல்வங்களான உங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் அம்மாவுக்கு நன்றியையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.